ஆயுத தடுப்பு தடை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணிடுறேன் உரிமை பெற்றிருந்தாலும் இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்கன்னா என்ன சொல்றது? துப்பாக்கி எடுத்து சரண்டர் பண்ண தான் போனாங்க. என்கிட்ட கண்ணு இருக்கு, இதை வாங்கிக்கோங்கன்னு கொடுக்க போனதுதான் தப்பா நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் இழுத்துட்டு வராங்க. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ணன் சீமான் வந்து உலக தலைவருங்க. அவருக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு கன்மேன் நிக்கிறாரு, வித் லைசன்ஸோட நிக்கிறாரு. எப்படிங்க தப்பாகும்? ஆயுத தடுப்பு தடை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணிடுறேன் உரிமை பெற்றிருந்தாலும் இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்கன்னா என்ன சொல்றது? அவங்க துப்பாக்கி எடுத்து கையில குடுக்கறதுக்காக தான் போயிருக்காங்க. ஆனா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. காவல்துறை என்ன மேடம் சொன்னாங்க உங்ககிட்ட? நீ போய் கேட்கும் போது என்ன சொன்னாங்க மேடம்? அவங்க ஒன்னும் சொல்லல. ஆமா, பார்க்க அனுமதிச்சாங்க, பேசணும். என்ன சொன்னாங்க? நல்லா இருக்காரு. என்ன மனநிலையில இருக்காரு மேடம் அவரு? அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொன்னாங்க? உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க? ஒன்னும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், வந்துருவேன் அப்படின்னா. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா மேடம்? வேற ஏதாவது சொன்னாரா? என்ன நடவடிக்கை? அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. அதை இனி பார்த்து பேசிக்கலாம். என்ன நடந்துச்சு என்ன சொன்னார் மேடம் அவரு? சொல்ல முடியுமா? அவங்க அந்த கேட்டுக்கிட்ட போகும்போதே கல்லு முள்ளுல இது பண்ணியிருக்காங்க. அவங்க மேலேயும் பண்ணியிருக்காங்க. துப்பாக்கி எடுத்து எதுக்காக? துப்பாக்கி அவங்க எடுத்து கையில குடுக்கறதுக்காண்டி போனதுதான் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். துப்பாக்கி எடுத்து சரண்டர் பண்ண தான் போனாங்க. என்கிட்ட கண்ணு இருக்கு, இதை வாங்கிக்கோங்கன்னு கொடுக்க போனதுதான் தப்பா நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படிதான் சொன்னாங்க. காவல்துறை எல்லாம் தாக்கவே இல்லை. அவங்க தான் இழுத்துட்டு வராங்க. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே. அவருக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாரா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லதா இருக்காரா? அண்ணன் சீமான் வந்து உலக தலைவருங்க. அவருக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு கன்மேன் நிக்கிறாரு, வித் லைசன்ஸோட நிக்கிறாரு. எப்படிங்க தப்பாகும்? அதாவது சார் அது ஏதாவது கொலை மிரட்டல் பண்றாரா? நான் வந்து சுற்றுறேன்னு சொன்னாரா? 25 ஆண்டு காலத்துல எவ்வளவு ஒரு நேர்மையா உட்காந்து வந்திருக்காரு. உங்க தரப்புல ஏதாவது கேஸ் கொடுக்குறீங்களா? அது இனிதான் சார் பார்க்கணும். ஓகே. நன்றி.